Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 31/3/2025 மண்டே வின்வின் கம்பெனியோட இந்த மாதத்தோட 5th வீக் ஒரு சிறந்த கெஸிங் ஒன்று பார்த்துடலாம். போன மாதம் 4 வாரம், இந்த மாதம் 5 வாரம். போன மாதம் கடைசி வாரம் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 496. போன வாரம் ரிசல்ட் வந்து 016 வந்திருக்கு. அண்ட் நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 035 வந்திருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு நம்மளோட மண்டே கொண்டான கெஸிங்கை பார்த்துருவாங்க. முதல்ல லாஸ்ட் மந்த்து இதே வாரம் மண்டே வின்வின் கம்பெனியோட ரிசல்ட் வந்து 496. அதுக்கடுத்த வாரம் 804, அதுக்கடுத்த வாரம் 581, அடுத்த வாரம் 533, போன வாரம் 016, நேற்று சண்டே ரிசல்ட் வந்து 035. முதல்ல லாஸ்ட் மந்த்து 496 வந்த ரூட்டு தான் நம்ம மெயின் இம்பார்ட்டண்ட்டான ரூட்டு. அதில் வந்து 496 எப்படி வந்திருக்குன்றதை பார்த்துருவோம். 496க்கு ஒரு நாள் முன்னாடி சண்டே ரிசல்ட் வந்து 562, க்ளூ நம்பர் வந்து 123. 123ல் பிசி வந்து 23. இப்போது ரிசல்ட்டோட பிசி 62, 562ஓட ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். 562ஓட பிசி 62 எடுத்துக்கிறோம். சண்டே ரிசல்ட்டோட பிசி ப்ளஸ் க்ளூ நம்பரோட பிசி 23. 23க்கு நமக்கு ப்ளஸ் 11, 96 டைரக்ட். ரிசல்ட்டு 496. ஓகே, பவர் பண்ணாமல் டைரெக்டாக எடுத்தோம்னா 11, அண்ட் பவரில் எடுத்தோம்னா 23 பவரில் எடுத்தோம்னா 1ன்னு வச்சா போதும். அதனால் 1ன்னு வச்சோம்னா 2 போர்டு பவர் ஆனோம். டேரெக்டாக எடுக்கும்போது ஸ்ட்ரைட்டாகவே நம்பர் கிடைக்கும். அப்போது நேற்று ரிசல்ட் 035, க்ளூ நம்பரோட பிசி 41. அப்போ 35 எடுத்துக்கிறோம். பிசி டேரெக்ட் 41 ப்ளஸ் 11. இதில் நமக்கு லாஸ்ட் மந்த் ரூட்டு படி 96 வந்த ரூட்டில் கிடச்சிருக்கு ஒரு சிங்கிள் ஷாட். பிசி வந்து 87. இந்த 87 வந்து ஒரு 387 வரும். ஓகே, ஒரு வேளை 87 வந்து 82ஆவோ 37ஆவோ வரலாம். உங்களுக்கு சிங்கிளாக வந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு போன வாரம் 016க்கு ஒன் டே பிஃபோர் வந்து 158 போன ஞாயிற்றுக்கிழமை வந்த ரிசல்ட்டு. இதோட க்ளூ நம்பர் பார்த்திங்கன்னா இந்த ஏபி 21லேருந்து தான் மேட்ச் பண்ண போகிறோம். போன வாரம் 21 க்ளூ நம்பரு ப்ளஸ் 1 போனோம்னா 22. ஓகே, 21 அடுத்து 22. இப்போ 22லேருந்து 2 போர்ட்லேயும் ஒன்று மைனஸ் பண்ணும்போது நமக்கு 11ன்னு கிடைக்கும். ரிசல்ட்டு 016ன்னு வந்துச்சு. 11ல் ஒரு போர்டு பவர் பண்ணால் 16, ரிசல்ட்டு 016. இப்போ இந்த ரூட்டில் வந்து நம்ம நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட ஏபி வந்து 14, 14க்கு அடுத்து 15. இதில் 15ல் 2 போர்டும் -1 பண்ணோம்னா 04ன்னு வரும். 15ல் 1ல் 1 மைனஸ் பண்ணால் 0, 5ல் 1 மைனஸ் பண்ணால் 4. இப்போ 04ன்னு வரும்போது இந்த 04 நமக்கு ஒரு 09ஆவோ அல்லது 54ஆவோ வரணும். ஏ போர்டு 1 வர்றதுக்கு வாய்ப்பு. 109, 154 இது ஒரு ரூட். அண்ட் இதுக்கடுத்து நேற்று வந்து 035 வந்த ரூட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒன் டே பிஃபோர் வந்து 046. இந்த க்ளூ நம்பரோட ஏபி 15. சனிக்கிழமை ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட ஏபி 15க்கு ஒரு 20 கால்குலேஷன். இதுலேயே வந்து நமக்கு பிசி ரிசல்ட் டோட்டலாகவே 035க்கு 35 கிடைக்குது. ரிசல்ட் 100% மேட்ச் ஆகுது. ஓகே, ஆனால் இதே ரூட் வந்து இன்றைக்கி ஃபாலோ ஆகாது. ஏன்னா நேற்று சண்டேவோட கம்பெனி வேறு, இன்றைக்கி மண்டே கம்பெனி வேறு இல்லையா. அதனால் வந்து அந்த 14க்கு 20 நிறுத்தம் 34 ஃபாலோ ஆகாது. இந்த 14க்கு 10ன்ற கால்குலேஷன் ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து ஒரு 3 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த 24 வந்து பவரில் ஒரு 79 ஆகவோ அல்லது அந்த -1ல் வந்து ஒரு 14
அல்லது 64 வரணும். ஓகே. ஏன் சொல்கிறேன்னா இந்த 14 வந்து நமக்கு 64ன்னு வரலாம். ஏன் சொல்கிறேன்னா சனிக்கிழமை ரிசல்ட்டோட பிசி வந்து 46, 46ஓட ரிவர்ஸ் வந்து 64, 14ன்னு வரலாம். ஏன்னா போன மாதம் திங்கட்கிழமை 496 இருந்ததில்ல, அதுக்கு ஒரு நாள் முன்னாடி சனிக்கிழமை ரிசல்ட்டு 869, அந்த 69ஓட ரிவர்ஸ் 96 அப்படியே ஃபாலோ ஆச்சு. அதனால தான் இந்த 64 14 வரலாம். இருந்ததுன்னா எல்லாத்துக்குமே 1 தான் எனக்கு இன்றைக்கி ஏ போர்டில் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வருதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே. வந்துட்டு மண்டே எப்போதுமே வந்து லிமிட்டாக ப்ளே பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம மண்டே எதிர்பார்க்குறது ஒன்றா இருக்கும், வர்றது ஒன்றா இருக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் கால்குலேஷனில் எந்தெந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து டோட்டலாகவே இவ்வளோ தான் கெஸ்ஸிங்கு. இதில் வந்து க்ளூ நம்பரோட ஏபி 14க்கு ஒரு 20 எடுத்தோம் இல்லையா, நேற்று ரூட்டில் 34 கிடைக்கிது. இந்த 34 ஒரு வேளை 39ன்னு யாருக்காவது பிசியில் 39ன்னு ஏதாவது மேட்சிங் வந்ததுன்னா ஒரு 539 நம்பர் ட்ரை பண்ணிப்பாங்க. ஓகே. லாஸ்ட்டு மந்த்து இங்கேருந்து சீபோர்டு வந்துச்சு 6, போன வாரம் இங்கேருந்து சீபோர்டு வந்துச்சு 6, இப்போ நமக்கு 1 4 சீபோர்டில் 1க்கு பவர் 6, 4க்கு பவர் 9, இந்த 4லேருந்து சீபோர்டு வரணும். ஓகே. இப்போ டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான நம்பரில் 387 அண்ட் வந்து 337, 109, 154, 179, 114, 164, ஃபைனலாக 539. இது டோட்டல் கெஸ்ஸிங்கு. சீபோர்டில் மேட்ச் பண்ணி கொடுத்துருங்க. சீபோர்டில் 1 6 அல்லது 4 9 வரணும்னு சொல்லிட்டு பிசியில் 64, 54, இந்த 37 கொடுத்தோம் இல்லையா, அது 73ன்னு வரலாம். 73 வந்து 79, இந்த 4 செட்லேருந்து கெப்பாசிட்டி இருக்க நம்பர்கள் உங்களுக்கு வேண்டிய நம்பரை எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. அண்ட் லிமிட்டாக ப்ளே பண்ணுற நம்பர்கள் வந்து இந்த பிசியில் ஒரு 4 செட்டு ப்ளே பண்ணிங்கன்னா 4 நம்பர் தான் வரும். அண்ட் சீபோர்டு தனியாக பிரித்து கொடுத்துருங்க. மண்டே எப்போதும் கேம் டஃப்பாக தான் இருக்கும். லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு பெஸ்ட்டு மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.